குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், என்னென்ன சோதனைகளுக்கு பிறகு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம், அதாவது தேர்தல் திருவிழா நடந்து முடிந்த பிறகு தற்பொழுது அந்த அரசு பணிக்கான தேர்வு திருவிழா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசின் TNPSC தேர்வு தற்போது நடைபெற உள்ளது. 10ஆம் வகுப்பு படித்து முடித்த தேர்வர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அந்த தேர்வு நடைபெறுகிறது. VOO, டைபிஸ்ட், ஜூனியர் இளநிலை உதவியாளர், வனத்துறையில் உள்ள பணியிடங்களுக்காக மொத்தம் 6244 பணியிடங்களுக்காக இந்த தேர்வு நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 20,25,000 பேர் மொத்தம் விண்ணப்பித்திருக்காங்க. எனவே இந்த தேர்வு தமிழகம் முழுவதும் ஒரு திருவிழா போல் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவில் தாலுகா அளவில் மதுரை, மேலூர் மற்றும் கள்ளிக்குடி, திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு மொத்தம் 393 தேர்வு மையங்களில் 1,07,727 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 9:30 மணிக்கு இந்த தேர்வு தொடங்குகிறது. இந்த தேர்வின் ஒரு குறிப்பான சிறப்பு என்னவென்றால், அதாவது இந்த தேர்வு மொத்தம் 3 மணி நேரம் நடைபெறுகிறது. குரூப் பகுதி அதாவது குரூப் ஏ, குரூப் பி என்று 2 வகை வினாக்கள் உள்ளன. குரூப் ஏவில் ஒரு 100 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு அதாவது குரூப் ஏக்கு தமிழ் வினாக்கள் இருக்கும். அதுல தமிழ் வினாக்கள் இருக்கும். அதுல 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அதற்கு அடுத்து உள்ள பொது அறிவு வினாக்களுக்கு தேர்வை திருத்தப்படும். அதாவது பொது அறிவு மற்றும் ஆப்டிடியூட் ஒரு 100 வினாக்கள் இருக்கு. மொத்தம் 200 வினாக்கள் 300 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது. இதில் குரூப் ஏ தமிழில் 60 மதிப்பெண்கள் சரியாக எழுதியிருந்தால்தான் அந்த குரூப் பி பொது அறிவு வினாக்களை திருத்தப்படும் என்பதுதான் இந்த தேர்வினுடைய சிறப்பம்சம். காரணம், VOO உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு தமிழகத்தில் பணியமர்த்தப்பட்ட தெரிந்திருக்க தேர்வை பொறுத்த அளவில் நேர்முக தேர்வே கிடையாது. இந்த தேர்வை பொறுத்த அளவில் நேர்முக தேர்வே கிடையாது. இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் 6,224 பேர் தேர்வு செய்யப்பட்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது. பொதுவாக இந்த TNPSC குரூப் 4 தேர்வை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா, இது அரசு பணிக்கு இலக்காக செயல்படுபவர்களுக்கு இது ஒரு நுழைவு வாயிலாகவே கருதப்படுகிறது. காரணம் இந்த TNPSC தேர்வுகள் தொடங்கி இருக்கும் நிலையில் மதுரையிலிருந்து செய்தியாளர் கருணாகரன் தந்த விளக்கங்களை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.